Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்பைசி எக் ரோஸ்ட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைசி எக் ரோஸ்ட் பண்றதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இப்போ சேர்க்க போகிறோம். இப்போது முட்டையை வெறுமையாக சேர்க்காமல் அதில் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது ஏன்னா அப்போ அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு முட்டையெல்லாம் அந்த மசாலாக்குள்ளே போட்டுடலாம். இப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில் கோட் ஆகிற மாதிரி இது நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா மணமாக இருக்கும். இப்போ அது கூட ஒரு துண்டு பட்டை 4 கிராம்பு சேர்த்துடலாம். அது கூடவே நான் இன்றைக்கி 12 காஞ்ச வத்தல் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போது 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் இதை வதக்கி விடணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா விழுதுகளை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்ட முட்டையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இது இப்படியே விட்டுடலாம். பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு சூப்பராக கிடச்சிருக்கு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்பைசி எக் ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதை ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.